அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்று இலங்கையின் தலைப்புச் செய்திகள். வடக்கிற்கு எதிரான தெற்கின் அரசியலும் தெற்குக்கு எதிரான வடக்கின் அரசியலும் இருந்த போதிலும் இந்த தேர்தல் முடிவுகளின்படி நாம் மேலும் பிளவுபட வேண்டிய தேவை இல்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தெரிவித்துள்ளார். இலங்கையின் புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவையின் பதவி பிரமாண நிகழ்வு நேற்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் எளிமையான முறையில் இடம்பெற்றது. இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அனுரகுமார திசாநாயக்கா, அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வரம்பற்ற அதிகாரத்தை பொறுப்புடன் கையாள வேண்டும். மக்களின் கடின உழைப்பு மற்றும் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் வெற்றியடைய செய்யும் வகையில் நல்லாட்சி இருக்க வேண்டும். வெற்றி பெரியது. அந்த வெற்றிக்காக நம் மீது சுமத்தப்பட்ட பொறுப்புகள் சமமானவை. இலங்கை வரலாற்றின் அரசியல் வரைபடம் மாற்றமடைந்துள்ளது. பிரிவினை அரசியல் இனியும் தேவையில்லை என்பதை இத்தேர்தல் நிரூபித்துள்ளது. தேசிய மக்கள் சக்திக்கு வலுவான மக்கள் அணியை வழங்க முயற்சித்த அனைத்து மக்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம் எனவும், இந்த மக்களுக்காக நாம் அர்ப்பணிப்பான சேவையை வழங்குவோம் என அனுரா குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தனது வெளிநாட்டு பயணமாக முதல் பயணம் டிசம்பர் மாதம் இந்தியாவுக்கு விஜயம் செய்ய உள்ளதாக புதிய வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு நேற்றைய தினம் கருத்து வெளியிட்ட விஜித கேரத், ஜனாதிபதி டிசம்பர் மாதம் நடுப்பகுதியில் இந்தியாவுக்கு பயணம் செய்ய உள்ளார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜனாதிபதி தனது விஜயத்தின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் கலந்துரையாடலில் ஈடுபட உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். புதிய அரசாங்கம் தேசத்தை பலப்படுத்தும் நோக்கில் இலக்கை நோக்கி நகர்கின்றது என்பதை உலகிற்கு எடுத்துரைக்க உத்தேசித்துள்ளதாகவும், அதன் பிரஜைகளுக்கு நிலையான மற்றும் அழகான நாட்டை உறுதி செய்ய வேண்டும் என்பதே எமது நோக்கம் எனவும் வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்துள்ளார். இலங்கையின் நாடாளுமன்ற வரலாற்றில் முதல் தடவையாக விசேட தேவையுடையோர் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினராக தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலில் சுகத் வசந்த டி செல்வா பெயரிடப்பட்டுள்ளார். இலங்கை விழிப்புணர்வோர் பட்டதாரிகள் சம்மேளனத்தின் தலைவர் சுகத் வசந்த டி செல்வா தேசிய மக்கள் சக்தியின் 18 உறுப்பினர்களை கொண்ட தேசிய பட்டியல் மூலம் உத்தியோகபூர்வமாக நாடாளுமன்ற உறுப்பினராக பெயரிடப்பட்டுள்ளார். 1967 ஆண்டு ஜூலை மாதம் 27ஆம் தேதி பெலப்பட்டியவில் பிறந்த சுகத் வசந்த டி செல்வா சிறுவயதில் விளையாடி கொண்டிருந்த போது ஏற்பட்ட விபத்தினால் முற்றாக பார்வை இழந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 1994ஆம் ஆண்டு கொழும்பு பல்கலைக்கழகத்தில் விசேட இளங்கலை பட்டப்பிரிவை நிறைவு செய்த இவர் தற்போது விழிப்புணர்வோர் பட்டதாரிகள் சம்மேளனத்தின் தலைவராக செயற்படுகின்றார். புதிய ஜனநாயக முன்னணி தனது தேசிய பட்டியல் உறுப்பினர் விவரத்தை அறிவித்துள்ளது. எரிவாயு சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட்ட புதிய ஜனநாயக முன்னணிக்கு கிடைத்த 2 தேசிய பட்டியல் பதவிகளுக்கு ஜாரை நியமிப்பது என்பதில் இழுபறி நிலை காணப்பட்டது. இந்நிலையில் ரவி கருணாநாயக்காவை தேசிய பட்டியல் உறுப்பினராக நியமித்துள்ளதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் அறிவித்துள்ளார். 2024 பொதுத் தேர்தல் பெறுபவர்களின்படி புதிய ஜனநாயக முன்னணி 2 தேசிய பட்டியல் உறுப்பினர்களை பெற்றுக்கொண்ட நிலையில் அவர்களில் ஒருவராக இவரது பெயர் தெரிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆனால் ரவி கருணாநாயக்கா தெரிவு செய்யப்பட்ட விடயம் குறித்து தான் அறிந்திருக்கவில்லை என ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் சமர்ப்பிக்கப்பட்ட அடிப்படை மனித உரிமைகள் மனுக்கள் தொடர்பில் நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகளின் பிரகாரம் பெருமளவு நஷ்டஈடு கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதற்கமைய 311 மில்லியன் ரூபாய் நஷ்டஈடு அலுவலகத்துக்கு கிடைத்துள்ளதாக சட்டமா அதிபர் உயர் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார். சம்பவம் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அத்துடன் இங்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த இழப்பீடுகள் எவ்வாறு வழங்கப்பட்டுள்ளன என்பது குறித்து நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பிப்ரவரி 27ஆம் தேதி மீண்டும் சம்பந்தப்பட்ட மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தொடர்பாக சர்வதேச நாணய நிதியம் சமநிலையான அணுகுமுறையை கையாள வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான தூதுக்குழுவின் சிரேஷ்ட பிரதானி பீட்டர் புரூவர் தலைமையிலான பிரதிநிதிகள் நேற்று ஜனாதிபதி மற்றும் முக்கிய அமைச்சர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார்கள். இதன்போது ஜனாதிபதி இந்த வலியுறுத்தலை விடுத்ததாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. கடினமான சூழ்நிலைகளுக்கு முகம் கொடுத்த மக்களை கருத்தில் கொண்டு சமநிலையான அணுகுமுறை பேணப்பட வேண்டும். அத்துடன் சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்ட வெற்றியானது மக்கள் மத்தியில் ஆட்சியின் நம்பிக்கையை கட்டியெழுப்புவதில் தங்கியுள்ளது எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா குறிப்பிட்டுள்ளார். அரசு மற்றும் அரசு அனுசரணையின் கீழ் இயங்கும் பாடசாலைகளுக்கான 3ஆம் தவணையின் முதல் கட்டம் எதிர்வரும் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமையுடன் முடிவடையும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. குறித்த காலப்பகுதியில் காப்போதா உயர்தர பரீட்சை இடம்பெறும் எனவும் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. 3ஆம் தவணையின் 2ஆம் கட்டம் எதிர்வரும் ஜனவரி 2ஆம் தேதி ஆரம்பமாகி ஜனவரி 17ஆம் தேதி வரை நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
சட்டவிரோதமான முறையில் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு இலங்கையில் சொகுசு காரை பயன்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்த மற்றும் அவரது மனைவி ஆகியோரின் விளக்கமறியல் காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதன்படி முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டிசம்பர் 2ஆம் தேதி வரையும் அவரது மனைவி நவம்பர் 22ஆம் தேதி வரையும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள். ஐக்கிய மக்கள் சக்தி கட்சிக்குள் குழப்பநிலை ஏற்பட்டுள்ளதாக கட்சி வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. சஜித் பிரேமதாசா கட்சியின் தலைவராக செயற்படுவதுடன் எதிர்க்கட்சித் தலைவர் பதவி கர்ச டிசல்வாவுக்கு வழங்கப்பட வேண்டும் என கட்சிக்குள்ளேயே அழுத்தங்கள் அதிகரித்துள்ளது. குறிப்பாக சஜித் பிரேமதாசா தொடர்ச்சியாக 2 ஜனாதிபதி தேர்தல்களிலும் 2 பொதுத் தேர்தல்களிலும் தோல்வியடைந்த நிலையில் கட்சிக்குள் சஜித்துக்கு எதிராக இந்த கோரிக்கை தற்போது விடுக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை பெறுபவர்களை வெளியிடுவதை தடுக்கும் வகையில் உச்சநீதிமன்றம் இடைக்கால உத்தரவை பிறப்பித்துள்ளது. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை பெறுபவர்கள் மற்றும் வெட்டுப்புள்ளிகளை வெளியிடுவதை தடுக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகள் மனு நேற்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் கசிந்ததாக கூறப்படும் 3 வினாக்களுக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் இலவச மதிப்பெண்கள் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. புதிய அரசாங்கம் பொறுப்பேற்ற பின்னர் யாழ் வடமராட்சி கற்கோவளம் பகுதியில் தனியார் காணியில் அமைந்துள்ள இராணுவ முகாமிலிருந்து இராணுவத்தினரை உடனடியாக வெளியேறுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன்படி இன்றிலிருந்து 14 நாட்களுக்குள் குறித்த இராணுவ முகாம் அமைந்துள்ள காணியிலிருந்து வெளியேறுமாறு இராணுவ தலைமையகம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் இராணுவ முகாமிலிருந்து வெளியேறும் நடவடிக்கைகளில் இராணுவத்தினர் ஈடுபட்டு கொண்டுள்ளார்கள். குறித்த இராணுவ முகாம் அமைந்துள்ள காணியிலிருந்து இராணுவத்தை வெளியேறுமாறு பல அரசியல் கட்சிகள் இணைந்து போராட்டம் நடத்தியிருந்ததுடன் நில அளவை செய்வதற்கும் பல தடவைகள் முயற்சிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து அன்று அரசாங்கம் பொறுப்பேற்று சில மணி நேரங்களில் இந்த உத்தரவு இராணுவ தலைமையகத்தால் விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் 44,000 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அத்தோடு அதிகளவான டெங்கு நோயாளர்கள் கொழும்பு மாவட்டத்திலிருந்து பதிவாகியுள்ள நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை 11,078 ஆகும். கம்பகா, களுத்துறை, கண்டி, ரத்தினபுரி மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களில் இருந்தும் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் இதுவரையான காலப்பகுதிக்குள் 20 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதேவேளை மன்னார் விடத்தல் தீவு பகுதியில் உள்ள இராணுவ முகாமில் உள்ள இராணுவத்தினருக்கு ஒரு வகையான காய்ச்சல் பரவுவதாக சுகாதார திணைக்களம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் சிரேஷ்ட பிரதி பரிசோதகரும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருமான ரவி சனவத்தினால் சமர்ப்பிக்கப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுவை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. இந்த மனு 3 அடங்கிய நீதியரசர் குழாம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. வாகன விபத்து சம்பவம் ஒன்று தொடர்பில் வெள்ளவத்தை போலீசாரால் கைது செய்யப்பட்டு பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்ததை அடுத்து தனது அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக அவர் நீதிமன்றில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். இந்நிலையில் எஸ் துரைராயா, HMD நவாஸ் மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகிய 3 அடங்கிய நீதியரசர் முன்னிலையில் இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே மனு நிராகரிக்கப்பட்டுள்ளது. இந்த மனுவில் காவல் நிலைய பொறுப்பதிகாரி, அதிகாரிகள் மற்றும் சட்டமா அதிபர், காவல்துறை மாதிபர் ஆகியோரை அவர் பிரதிவாதிகளாக குறிப்பிட்டிருந்தார். பதுளை செங்கலடி பிரதான வீதியின் போக்குவரத்து பசறை 13ஆம் கட்டை பகுதியில் தொடர்ந்தும் தடைப்பட்டுள்ளது. பசறை 13ஆம் கட்டை பகுதியில் நேற்றதிகாலை ஏற்பட்ட பாரிய மண் சரிவு காரணமாக அந்த வீதியுடனான போக்குவரத்து தடைப்பட்டது. வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகளும் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பணியாளர்களும் இணைந்து குறித்த மண் சரிவினை அகற்றும் பணிகளில் ஈடுபட்டு வருவதாக செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். இதனிடையே மண் சரிவு காரணமாக தடைப்பட்டுள்ள பதுளை பசறை பிபில பிரதான வீதியின் ஒரு வழியினை விரைவில் திறப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதாக பதுளை மாவட்ட செயலாளர் பிரபாத் அபிவர்த்தன குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் பிரதேசத்தில் காட்டு ஜானை தாக்கியதில் படுகாயமடைந்த குடும்பஸ்தர் ஒருவர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். கடந்த 8/11/2024ஆம் தேதி காலை காட்டுஜானை தாக்கியதில் படுகாயமடைந்த குறித்த நபர் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக ஜாழ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக ஜாழ் போதனா வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.